வணக்கம் மக்களே! டோக்கியோ டூ ஒகினவா நாங்க ஆல் நிப்பான் ஏர்லைன்ஸ்ல தான் டிராவல் பண்றோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்க ஃப்ளைட் போர்ட் பண்றதுக்கு முன்னாடி வாசல்ல ஒரு கவர் மாரி வச்சிருந்தாங்க. நம்ம பேக்ஸ் எல்லாம் அந்த கவருக்குள்ள வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது பேக்க வந்து சீட்டுக்கு அடியில வைக்க சொல்லுவாங்கல்ல. அப்ப அழுக்காயிடக்கூடாதுன்றனால அந்த கவருக்குள்ள வச்சுக்கிறதுக்காக ஒரு கவர் குடுத்துருந்தாங்க. அண்ட் லெக் ஏரியா பார்த்தீங்கன்னா, ஓரளவு கொஞ்சம் டீசென்ட்டாவே இருந்துச்சு. ரொம்ப வொர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அண்ட் இயர்ஃபோன்ஸும் குடுத்துடுறாங்க. நம்ம சீட்ல கை வைப்போம் இல்லையா? அந்த ஹேண்டில் இருக்கிற ஏரியாலயே பட்டன்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வந்து அங்க தான் மாட்டுறதுக்கும் ஒரு ஏரியா இருக்கு. அது போக சார்ஜிங் பாயிண்ட்டுமே அங்கேயே தான் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃப்ளைட்ல ஒரு டிவி மாதிரியும் இருக்கும். அந்த டிவில வந்து நெறைய வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கும் இந்த இயர்ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வாமிட் பேக் அதிலேயே வந்து வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இங்க வந்து இந்த மாரி டொமஸ்டிக் ஃப்ளைட்லயே வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? டிவி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த டிவி. இந்த டிவில பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது, லேண்ட் ஆகும்போது எல்லாமே வந்து ஒரு கேமரா மாரி கீழ வச்சிருப்பாங்க. ஸோ அதில இருக்கிற வியூவுமே நமக்கு காட்டுவாங்க. இப்ப வேற ஏதோ ஒரு வீடியோ ப்ளே ஆயிட்டுருக்கு. ஒன்ஸ் அந்த ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளைட் இப்போ வந்து அந்த ரன்வேக்கு ட்ராவல் ஆயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் ரன்வே போயிட்டு, அங்கருந்து டேக் ஆஃப் ஆகுறது எல்லாமே நம்ம வந்து இங்க வந்து விஷுவலாவே பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சதுனால அப்படியே பயங்கரமா ஷேக்கிங் ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா ஜூஸ் குடுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு ஜூஸ், கோக், காஃபி, டீ இந்த மாரி ஏதாவது ஒண்ணு நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் 3 ஹார்ஸ் நாங்க ஓகேனா வந்து ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.